குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைய ஹெட்லைனை படிங்க பார்க்கலாம். நூலில் நூல் பேயாயிரு பெயர் பாடாளி காலின் பாடல்களின் எண்ணிக்கை. நூல் பெயர், அதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். 3500 போஸ்டிங்கு 13 லட்சம் பேர் பரீட்சை எழுதுனதை நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி சூழலில் இதுபோல் உள்ளே இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேள்வி பதில் தான் கேட்பாங்க. அதனால் இதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். திரும்ப திரும்ப கேட்டுக்குங்க. எல்லா நூல்களுக்கும் தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பரிச்சயமான நூல்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதில் முதல் நூல் மூதுரை அப்படிங்கிற ஒரு நூல். மூதுரைங்கிற நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குதுங்கிறது தான் தெரியும். மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் வரும் காலங்கள்லாம் நமக்கு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக எதுவும் வரப்போகிறதில்ல. உரைநடை நூல்கள்லாம் ஏற்கனவே இருக்கிறது ஃபிக்ஸடு தான். அதை படித்தோம்னா நமக்கு டிஎன்பிசியில் பாதி மார்க் கிடைக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். மூதுரை எத்தனை பாடல்கள்ங்கிறது கீழே எழுதியிருக்கிறேன், படிங்க. 31, அது 31 பாடல்கள் மூதுரையில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூதுரையில் 31 பாடல்கள் இருக்குது. அடுத்தது ஆசாரக்கோவைங்கிறது தான் நூலின் பெயர். அதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 100, அதாவது 100 பாடல்கள் இருக்குது. ஆசாரக்கோவையில் இருக்கக்கூடிய 100 பாடல்கள் தான் ஃபிக்ஸடு. இதுக்கு மேலே புதுசாக வரப்போகிறதில்ல. நம்ம அதை மட்டும் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவே போதும். தமிழ் இலக்கணம்லாம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை படித்தாவே 50% மார்க் கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயம். அதனால் சிறிய வயதிலிருந்தே தமிழ் இலக்கணம், தமிழ் நூல்கள் பற்றிய விஷயங்கள், உரைநடை இதெல்லாம் குழந்தைகளை படிக்க வச்சாவே 10ஆம் வகுப்பு படிக்கும்போது டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியும். அடுத்தது நாலடியார் என்ற நூலில் 400 பாடல்கள் இருக்குது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நாலடியார் யார் எழுதுனா, அந்த 400 பாடல்களும் எதை பற்றியது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவே போதுமானது. நம்ம அதுக்கு மேற்கொண்டு நாலடியாரில் எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்காது. இது ஃபிக்ஸடு. அடுத்து பழமொழி 400. இதுலேயே ஆன்சர் இருக்குங்க. இந்த நூலுக்கு 400 பாடல்கள் அடங்கியது தான் பழமொழி 400ங்கிற இந்த நூல். 400 பாடல்களை கொண்டது பழமொழி 400. இந்த பழமொழி 400லேயே 400ங்கிற வார்த்தை இருக்குது. இதை நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். எல்லா நூல்களுக்கும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதில்ல, மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இந்த மாதிரி முக்கியமான நூல்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு அதை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு கேள்வி பதிலில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது 400 300 டவுட் வந்துடும். அதுக்கு தான் தெரியும். அறநெறிச்சாரம் என்ற நூல். அறநெறிச்சாரம் என்ற நூல், அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்ம கேள்விப்படாத ரொம்ப கவனிக்காத நூலில் இருந்து தான் எத்தனை பாடல்கள்னு கேட்க வாய்ப்புகள் அதிகம். அறநெறிச்சாரம் என்ற நூலில் 225 பாடல்கள் இருக்கிறது. அறநெறிச்சாரம் என்ற நூலில் 225 பாடல்கள் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதிகமாக கேள்விப்படாத நூல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீதிநெறி விளக்கம். இந்த நூலில் 102 பாடல்கள் இருக்குது. 102 பாடல்கள் இந்த நூலில் இருக்குது. நீதிநெறி விளக்கம் என்ற நூலில் 102 நூல்கள் இருக்கிறது. இது நம்ம திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாகவே இது நமக்கு மனதில் பதிந்துவிடும். நமக்கு கொஷின் கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் எழுதுவதற்கு பயன்படும். நீதிநெறி விளக்கம் என்ற நூலில் 102 பாடல்கள் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. அடுத்தது கலிங்கா
பரணி. வெரி குட். கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணிங்கிறது கலிங்கத்து பரணியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூல் தான். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 599 நூல்கள், அதை நூல்கள்ங்கிற முறையில் அதை சொல்லலை, வேறு பேரில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தாளிசை. தாளிசை. 599 தாளிசை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேரோமாய்ந்த திருமன் தீரா தேரோமாயிந்தீராயின் திருமந்திரம். வெரி குட். திருமந்திரம் என்ற நூலில் உங்களுக்கு வந்து அதிகமான திருமந்திரத்தை வந்து திருமூலர் தான் எழுதினார். இதுக்கு வேறு பெயர் திருமந்திர மாலை அப்படின்னு சொல்லி அவர் பெயர் சூட்டியிருக்கிறாரு. இன்னொரு பெயரும் இருக்குது, தமிழர் 3000 என்ற பெயரும் இருக்குது. திருமந்திரம் வந்து 3000 பாடல்களை கொண்டது. இதில் வந்து பல்வேறு தலைப்புகள் இருக்குது. இதில் இன்னும் நிறைய பாடல்கள் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனாலும் ஆய்வாளர்களால் 3000 பாடல்கள் மட்டுமே கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழ். தமிழ். வீடு. விடு. தூ. தூ. தமிழ் வீடு. தூ. 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 தமிழ் வீடு தூது 268 பாடல்களை கொண்ட ஒரு நூலாக பார்க்கப்படுகிறது. இந்த நூல் எழுதியவர் பற்றி சரியான தகவல்கள் எதுவும் இல்லை என்றும், மேலும் இந்த நூல் வந்து கடவுளுக்கே காதலை பற்றி சொன்ன நூலாகவும் கருதப்படுகிறது. தமிழ் வீடு தூது என்ற நூல் 268 பாடல்களை கொண்டது. இதை பற்றி தெரிஞ்சு கொண்டால் போதும். மேலும் இந்த நூல்களை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம நல்லா படிப்போம். ராவண காவியம். ராவண காவியம். ராவண காவியம் இது வந்து ராமாயண கதையில் ராவணனை நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட நூல். இது 5 காண்டங்களை கொண்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3100 பாடல்கள் இருக்குது. ராவண காவியத்தில் 3100 பாடல்கள் இருக்குது. ராவணனை நாயகனாக கொண்டு எழுதப்பட்டது. இது தெரிஞ்சுக்கணும். இதில் 5 காண்டங்கள் இருக்குது. அதில் தமிழ் காண்டம், இலங்கை காண்டம், இந்த காண்டம், பலிபுரி காண்டம், போர்க்காண்டம்னு சொல்லி 5 காண்டம். அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ராவண காவியம் என்ற நூலில் 3100 பாடல்கள் இருக்குது. இதை எழுதியவர் வந்து புலவர் குழந்தைங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி என்ற நூல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்க தமிழ் பாடலில் தொகுப்பாக இருக்கக்கூடிய 10 பாட்டு என்னும் தொகுப்பில் அடங்குவது தான் இந்த மதுரை காஞ்சிங்கிற நூல். மதுரை காஞ்சியில் பார்த்திங்கன்னா 782 பாடல்கள் இருக்குது. இதை வந்து மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் தான் இதில் அதிகமாக இருக்கிறது. மதுரை காஞ்சி, ஏன்னா பாண்டிய மன்னர்கள் தான் மதுரை ஆண்டதுனால மதுரை பற்றி குறிப்பாக வந்து பாண்டிய மன்னர்களை பற்றி உணர்த்துவது. இது வந்து கூடற்றமிழ் அப்படின்னும் காஞ்சி பாட்டுன்னு